யூனிட் 5ல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டாபிக் இந்த யூனிட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் செட்டப்பு. காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், சேலஞ்சஸ், ஓகே இதை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன அந்த கிளாஸ் ரூமில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இஷ்யூஸ் இன் கிளாஸ் ரூம், இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் என்ன இஷ்யூ வரும்? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லெஸ் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட். அது மாதிரி லேக் ஆஃப் காம்பிடன்சி அமாங் டீச்சர்ஸ் இன் ஹேண்ட்லிங் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அது மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ, ஏன்னா சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸும் பயங்கரமாக அவங்க வேலை செய்யணும் இல்லையா? ஏன்னா அந்த குழந்தைங்களையும் பார்க்கணும், நார்மல் சில்ட்ரனையும் பார்க்கணும். ஸோ அது வந்து ரொம்ப லேக் ஆகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது லார்ஜ் கிளாஸ் சைஸஸ். கிளாஸ் ரூம் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதும் ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது கரிக்குலம் வந்து ரிஜிடாக இருக்குது. கரிக்குலம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இல்லை, எல்லாருமே எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி இல்லை. இது ஒன்றொன்றுத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். inadequate ப்ரீ-சர்வீஸ் ட்ரைனிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஃபார் டீச்சர்ஸ். மாதிரி ப்ரீ-சர்வீஸ் ஏற்கனவே இந்த மாதிரி சிடபிள்யூஎஸ்என் சில்ட்ரனை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீ-சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க, அந்த ப்ரொஃபஷனோட டெவலப்மெண்ட்டும் அங்கே இல்லை அப்படிங்கிறது. நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஐயோ இது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இன்க்ளூஷனில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா அவங்க குழந்தைங்க வந்து அப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த யூனிட்ஸ்லாம். அது மாதிரி லேக் ஆஃப் அசிஸ்டிவ் டிவைசஸ். அது மாதிரி அசிஸ்டிவ் டிவைசஸ் வந்து குறைவு தான் இல்லையா? கம்ப்யூட்டர் வந்து ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு இது நம்ம பார்த்தோம். அந்த டிவைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குறைவான அளவில் தான் இருக்குது. அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லை, எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டும் யாரும் கொடுக்கறதில்ல. அடுத்தது inadequate இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா அந்த ரேம்ப் எல்லாம் சொன்னோம் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா சில ஸ்கூல்ஸில் இருக்குது, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இல்லை. அது பெரிய பிரச்சனை. அதே மாதிரி இன்னும் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே, அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். மோர் யூஸ் ஆஃப் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இந்த கிளாஸில் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் மெத்தடும் வந்து மாற்றணும். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா ஒரு குழந்தை ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை மாற்றணும். அது ஒரு பெரிய இஷ்யூ டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது. லேக் ஆஃப் கம்யூனிட்டி வில் அண்ட் பார்ட்டிசிபேஷன். அது மாதிரி பங்கு கொள்றதுல வந்து ரொம்ப இதாக இருக்கும், கம்மியாக இருக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்னா அது இருக்காது, அதை பற்றி அந்த வில்லிங்கும் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் டுவர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். மாதிரி இன்க்ளூசிவ் எஜுகேஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது பொலிட்டிக்கல் வைஸும் அவங்க வந்து நாட் ஓகே வித் தட், அதுலேயும் இருக்குது. அடுத்து ரிட்டென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி இன் ஸ்கூல்ஸில் வந்து ஓகே ஒரு குழந்தை வந்து அட்மிட் ஆகுதுன்னா அந்த குழந்தைய திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுறதும் வந்து பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது. சேலஞ்சஸ் அப்படின்னும்போது என்ன சேலஞ்சஸ்ன்னு சொல்லி இருக்குது. சேலஞ்சஸ் இன் இன்க்ளூசிவ் செட்டப்பில் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாலிசிஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சு. இந்தந்த கொள்கைகள்லாம் நம்ம வந்து பயன்பாடுக்கு கொண்டு வரதுன்றது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது இல்லையா? ஏன்னா ரேம்ப்பு எல்லா கிளாஸ் ரூம்லேயும் இருக்கிறது, லிஃப்ட் கொண்டு வர்றது, இதெல்லாமே கொஞ்சம் சேலஞ்சு ஆனால் இதாக தான் இருக்குது. ஸோ இன்க்ளூஷனை கொண்டு வரதில் அந்த பாலிசிஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். சோஷியல் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் டிசபிலிட்டி. பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி இருக்கும்போது அதில் சோஷியல் ஆட்டிடியூடுங்கிறது அதுவும் ஒரு பெரிய சேலஞ்சு தான். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸாலேயும் நமக்கு பேரண்ட்ஸை நம்ம வந்து என் குழந்தை இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னும் போது அந்த இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அவங்களையும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். அது ஒரு சேலஞ்ச். இன்க்ரீஸ் ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங். அது மாதிரி ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான்.
ஏன்னா அவங்க படித்தது வேறு, அவங்க டீச் பண்ணுற மெத்தட் வேறு. இந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் ஒரு குழந்தையோ மாதிரியே இன்னொரு குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணால் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன், நம்ம ஸ்பெஷலாக தான் அவங்க கவனிக்கிற மாதிரி இருக்கும். லிங்கிங் ரிசர்ச் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ ரிசர்ச்சையும் ப்ராக்டிஸையும் லிங்க் பண்ணுறது ஒரு சேலஞ்சு. பியர் டியூட்டரிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு. இந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்லித்தரதுங்கிறதும் பிரச்சனை. இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஷ்யூஸ் இன் இன்க்ளூசிவ் செட்டப். இன்க்ளூசிவ் செட்டப்ஸில் இருக்கிற இஷ்யூஸில் ஃபஸ்ட்டு செட்டப் என்ன பார்த்தோம்? லெஸ் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அட்மிஷன் வரதில்லை. என்ரோல்மெண்ட் ரேட் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இஸ் த லீஸ்ட் as compared to that of non-disabled children in the mainstream education system. மெயின்ஸ்ட்ரீம் எஜுகேஷன் சிஸ்டமில் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்களே அவங்களோட அட்மிஷன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யாரை கம்பேர் பண்ணும்போது, நார்மல் சில்ட்ரனை கம்பேர் பண்ணும்போது இந்த மெயின் ஸ்ட்ரீமில் அவங்க வந்து அவங்களோட அட்மிஷனே கம்மியாக தான் இருக்குது. அது ஒரு பெரிய இஷ்யூஸ். லேக் ஆஃப் காம்பிடன்சி அமாங் டீச்சர்ஸ் இன் ஹேண்ட்லிங் CWSN. ஸோ டீச்சர்ஸ் ஆர் த கீ ஆக்டர்ஸ் இன் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். தெர் இஸ் லேக் ஆஃப் காம்பிடன்சி, ப்ராப்பர் நாலேஜ் அண்ட் ட்ரைனிங் இன் ஹேண்ட்லிங் CWSN அமாங் த ரெகுலர் கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ். பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கே போனதுனால அந்த ட்ரைனிங்கிறது இல்லை, அதோட ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. ஸோ அப்போ ஹேண்டில் பண்ணுறதுன்றது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம்தான். அப்போ அதுக்குரிய ட்ரைனிங்கோ அதுக்குரிய நாலேஜோ அவங்க இந்த குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சொல்லித்தரது, அப்படி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுல டீச்சர்ஸ் வந்து நார்மல் சில்ட்ரனுக்கு டீச் பண்ணுறதுலேயே அவங்க ட்ரெயின் ஆகிருக்காங்களே தவிர ஸ்பெஷல் சில்ட்ரனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரெயின் ஆகலை. அப்போ ப்ராப்பரான ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். காம்பிடன்சி, நாலேஜ், அதை பற்றின அறிவு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ இது ஒரு இஷ்யூ. லார்ஜ் கிளாஸ் சைஸஸ். பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க? 40 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் ஆர் த பிக் ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் CWSN சில்ட்ரன். பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து இது பெரிய இஷ்யூ, அது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும். 40-50 சில்ட்ரன் இருந்தாங்கன்னா ஒரு சில்ட்ரனை இல்லை 2 சில்ட்ரன் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் லார்ஜ் ஸ்ட்ரென்த்தை தான் அவங்க சொல்கிறாங்க. கிளாஸ் ரூம் சைஸில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தை தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு டேக் ஃபுல் அட்வான்டேஜ் இந்த மெயின் ஸ்ட்ரீம் கிளாஸ். மெயின் ஸ்ட்ரீம் கிளாஸில் நம்ம நல்ல சூப்பர் குழந்தை இங்கே வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் நல்லா படிக்குது அப்படிங்கிறத செய்ய வைக்கணும் அப்படின்னா அந்த கிளாஸ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதிகமாக இருக்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. ரிஜிட் கரிக்குலம். Rigidity in curriculum does not allow the CWSN to go and pair learning with normal ones. No special or adapted curriculum is here to fulfill the diverse needs of learners with special needs. எல்லாருக்கும் நார்மலாக என்ன வந்து சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸ் தான் வந்து யாரும் படிக்கணும்னா ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனும் அதே தான் படிக்கணும். அப்படி இருக்கும்போது அதில் அந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு ஏதாவது ஒன்று மாற்றலாம் கரிக்குலமில். அப்படி மாற்றும் போது இந்த டைவர்ஸ் நீட்ஸ் அந்த தேவை இருக்கிற குழந்தைங்களுக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா உதவி செய்யும். அந்த மாதிரி இல்லை, அதனால அது வந்து என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், இல்லைன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்றாங்க. இன்அடிக்குவேட் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஃபார் டீச்சர்ஸ். ஆமாம், இதே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. லேக் ஆஃப் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வரப்போது, இப்படி ஒரு ஸ்கீம் வரப்போது இன்க்ளூஷன் அப்படிங்கும் போது அந்த டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங்கிறது கொடுக்கப்படலை. அது ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கப்படுது. ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் த்ரூ இன் சர்வீஸ் ட்ரைனிங் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர்ஸ் அட் ஆல் லெவல்ஸ் ஆர் த பிக் இஷ்யூஸ். எல்லா லெவல்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இஷ்யூவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா லெவல்ஸ் ஆஃப் சில்ட்ரனையும் அவங்க ஹேண்டில் பண்ணணும் இல்லையா. அதனால அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் ஆட்டிடியூட் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்குமே ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குது டுவர்ட்ஸ் டிசபிலிட்டி. டிசபிலிட்டி சைல்டாக எம்ஆர் சைல்டாக அவங்களாம் வந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸுமே டீச்சர்ஸுமே 2 பேருமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க மார்ஜினலைஸ் சில்ட்ரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக தான் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு அந்த நார்மல் சில்ட்ரன் ஒரு 30-40 இருந்தாங்கன்னா 1 or 2 சில்ட்ரன் வந்து டிசபிலிட்டியோடு இருக்கும்போது இந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வருது. அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும்
அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண தெரியல டியூ டு லேக் ஆஃப் ட்ரைனிங். அடுத்தது inadequate infrastructure. Lack of infrastructural facilities in our educational institutions is one of the big issues which hinders the accessibility of children with special needs to classrooms and other utilities, preventing to realize the decorum of inclusive education. ஸோ இங்கே இன்க்ளூசிவ் எடுகேஷன்றதை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை இல்லையா, வசதிகள் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு அந்த வீல் சேருக்கு நம்ம சொன்ன ரேம்ப்பு, லிஃப்ட்டு இதெல்லாம் கொண்டு வராமல் அந்த குழந்தைங்கள வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாஷ்ரூம் போகிறதுக்கு கூட, ரொம்ப டாய்லெட் போகிறதுக்கு கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு யாராவது உதவி செய்ய வேண்டிய நிலமையில அவங்க இருப்பாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய தடைகளாக தான் இருக்குது அப்படிங்க. ஸோ அதை நம்ம அது ரொம்ப முக்கியம். அது ஒரு பெரிய இஷ்யூ. எல்லாருக்குமே நம்ம வந்து இந்த இன்க்ளூசிவ் எடுகேஷன் மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம கொண்டு வரதுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அடுத்தது லேக் ஆஃப் அசிஸ்டிவ் டிவைசஸ். அசிஸ்டிவ் டிவைசஸ் வந்து அதிகமாக இல்லை. அப்படி ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ஸில் இருக்குது, பட் நிறையா ஸ்கூல்ஸில் எல்லாத்துக்குமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அப்படிங்கும்போது இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜிலாம் அங்கே கொண்டு வரணும். இப்போ காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டு காமிச்சா காது கேட்காதவங்க அதை பார்த்து புரிஞ்சுப்பாங்க. அந்த வீடியோ வந்து அங்கே இல்லாமல் இருக்குது. அதுக்குரிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோ ப்ரொஜெக்டரோ அங்கே நிறையா மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸில் இல்லை, இன்னமுமே இல்லை நிறையா. அதே போல் ஒரு ஆடியோக்காக ஒரு ரீட் அலவுட் அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சவுண்டாக அது வாசிக்கும் அந்த டெக்ஸ்ட் புக்கே. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கறதுக்கு இல்லை. அதே மாதிரி மார்ஜினலைஸ் பீப்புளால் அதை அஃபோர்ட் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரியும் இருக்குது பர்சனலாகவும். மோர் யூஸ் ஆஃப் பிபிடி இன் த கிளாஸ். Nowadays we use technology in order to make our teaching learning process effective, but we ignore the diverse needs of special students. நம்ம என்ன பண்ணுவோம், பிபிடி தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. பிபிடி யூஸ் பண்ணி அவங்க டீச் பண்ணும்போது யாரையும் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னா ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனையும் அவங்க கருத்தில் கொள்ளணும். ஏன்னா டைவர்ஸாக பீப்புள் இருப்பாங்க, பிபிடியை பார்க்க முடியாத குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ. மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ ஒன்லி சம் ஸ்டிப்புலேட்டட் மெத்தட்ஸ் ஆர் யூஸ்டு டு டீச், பை விச் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் unable to take full advantage from the teaching and learning process. நார்மல் சில்ட்ரன் தான் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி அவங்க ஓகே இந்த டீச்சிங் மெத்தடாக இருந்தானே, எந்த டீச்சிங் மெத்தடாக இந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஈஸியாக புரிஞ்சுது. இதே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதை வந்து ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம லேக் ஆகிறோம். லேக் ஆஃப் கம்யூனிட்டி வில் அண்ட் பார்ட்டிசிபேஷன். லேக் ஆஃப் வில்லிங்னஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் த கம்யூனிட்டி சீம்ஸ் டு பி. பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே சுற்றி உள்ள அந்த பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களாலையும் இது வேண்டாம், ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனை வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வராதிங்க, அந்த வில்லிங்னஸ் அவங்களுக்கு இல்லை. அது வந்து டீச்சர்ஸும் அப்படி தான் இருக்காங்க, பேரண்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் டுவர்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் is one of the main issues in realizing the dream of inclusive education in mainstream, both public and private. பப்ளிக்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த பொலிட்டிக்கல் இதுலேயுமே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து தடையாக தான் இருக்காங்க. அப்படி ரிட்டென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட் ஆர் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டி இன் ஸ்கூல்ஸ். Unavailability of support from peer group students to disabled students makes it difficult for them to retain themselves in mainstream institutions. ஓகே, வந்து சேர்க்குறாங்க சில்ட்ரன் வித் டிசபிலிட்டியை, அவங்கள சேர்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க குழந்தை வந்து அது சப்போர்ட் பண்ணாமல் இல்லை ஹெல்ப் பண்ணாமல் அப்படி பேசாமல் அப்படிலாம் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு திருப்பி அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா திரும்பி அந்த ஸ்கூலுக்கு போகாமல் விட்டுறாங்க. ஸோ ரிட்டென்ஷன் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக், 2 டாபிக் பார்த்தாலே இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸில் இன்க்ளூசிவ் எடுகேஷன் செட்டப்பு. ஸோ இன்க்ளூசிவ் எடுகேஷன் செட்டப்பில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாலிசிஸ். எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாலிசிஸ் அப்படின்னும்போது கன்சர்ன்ட் அத்தாரிட்டி ஷுட் பி சின்சியர் அண்ட் கமிட்டட் இனஃப் டு எக்ஸிக்யூட் த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ரிகார்டிங் இன்க்ளூசிவ் எடுகேஷன். யார் அதுக்குரிய அதிகாரியோ அவங்க வந்து சின்சியராகவும் கமிட்டடாகவும் வேலை பார்த்தா தான்
அவங்களால இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் அவங்க அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த பாலிசியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். Implement the constitutional rights and provisions of all children of age 6 to 14 to get quality education without considering the loopholes and technicalities. இப்போ இதில் இருக்கிற லூப் ஹோல்ஸ் எதையுமே பார்க்காம எல்லா குழந்தைங்களுக்கும் சமமான கல்வி அந்த உரிமை உண்டு அப்படின்னு சட்டப்பூர்வமாக அப்படிங்கிறத நம்ம அவங்க நினச்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது. பண்ணுறாங்க, பட் அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது இல்லை. அடுத்தது சோஷியல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டிசேபிலிட்டி. We have to organize programs regarding the spread of awareness related to disability and should create positive social attitude towards disability, differently abled and marginalized children. நம்ம சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு கண்டக்ட் பண்ணாதான் டிசபிலிட்டி சில்ட்ரனையும் நம்ம ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அதை பாசிட்டிவாக நம்ம கொண்டு போகிறது எப்படி, அப்போ அந்த சமுதாயத்தின் மத்தியில் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் ஆட்டிடியூட் எல்லாமே உருவாகும். அதனால் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போது டிசபிலிட்டி சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, மார்ஜினலைஸ்டு சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, அவங்கள எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். The parents and families of disabled children should be made aware of the rights and provisions of getting their children with special needs in mainstream schools through awareness programs and advertisements on printed and electronic media. சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸு அந்த சில்ட்ரனோட பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இவ்வளோ உரிமைகள் இருக்குது, உங்களுக்கு ரைட் டு எஜுகேஷன், நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் உங்கள் குழந்தைய கொண்டு போய் சேர்க்கலாங்கிற அவேர்னஸ் பேரண்ட்ஸ் மத்தியில், குடும்பங்கள் மத்தியில் உருவாகணும். அப்போ தான் அவங்களால இந்த மாதிரி கொண்டு சேர்க்க முடியும், சேர்ப்பாங்க. அதுக்காக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடலாம், உங்கள் குழந்தைங்களையும் இந்த ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா பார்த்துப்போம், உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுப்போம். அதேமாதிரி மீடியா அதுலேயும் நம்ம அட்வர்டைஸ் பண்ணும்போது நல்லா அந்த பேரண்ட்ஸ்க்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு சேலஞ்சாக தான் இருக்குது. என்ன தான் புரிய வச்சாலும் இன்னும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற உரிமைகள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்க்ரீஸிங் ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங். ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்கை அதிகரிக்கிறது. ட்ரெயினிஸ் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர் எடுகேஷன் சென்டர்ஸ் ஆல்சோ ஷுட் பி ப்ரொவைடட் ஸ்கில்ஸ் டு ஹேண்டில் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். இது மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க நல்ல ஸ்கில்டாக அந்த சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனை அவங்க ஹேண்டில் பண்ணுறது ஈஸி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது லிங்கிங் ரிசர்ச் அண்ட் ப்ராக்டிஸ். ரிசர்ச்சையும் ப்ராக்டிஸையும் லிங்க் பண்ணுற சொல்கிறாங்க. டிசபிலிட்டி ஃபோக்கஸ்ட் ரிசர்ச் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் எஜுகேஷனல் institutions of higher studies should be prompted by setting up centers for disability studies and chairs for disabilities in universities. ஒரு யூனிவர்சிட்டிலேயோ ஒரு எங்கேயா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சேர், அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ்க்குன்னு தேவைப்பட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸு எதையாக இருந்தாலும் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுக்கும்போது தான் அவங்களால இன்னும் ஹையர் எஜுகேஷன்லாம் போகிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, இன்னும் நம்ம ஹையர் எஜுகேஷனில் நம்மளும் சேரலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு அப்போ தான் வர ஆரம்பிக்கும். பியர் டியூட்டரிங்கில் there must be peer tutoring for improvement of teaching and learning in inclusive education. Set up to promote positive attitude towards the disabled children among the peers of children with special needs. ஸோ பியர் டியூட்டரிங்கிறது நாட் ஒன்லி டிசபிள் சில்ட்ரன், நம்ம நார்மல் சில்ட்ரனே பியர் டியூட்டரிங் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்குவாங்க. இது உனக்கு புரியலையா, இது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கும், அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த மாதிரி டிசபிள் சில்ட்ரனுக்கும் அவங்க பியர்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இது ஃபஸ்ட்டு டாபிக் மட்டும்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.